ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வாங்க வீடியோவில் போய் சிக்கன் குழம்பு எப்படி வைக்கலாம் பார்க்கலாம். 1/2 கிலோ சிக்கன் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் 2 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். 2 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். கசகச அரிசி எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். மிளகாய், இஞ்சி, பூண்டு எல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன். கரம் மசாலா, மல்லித்தூள், மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. வெங்காயம் போடணும். வெங்காயம் போட்டு கொஞ்சம் வதங்கணும். இதை அரைச்சி வைக்கணும். வெங்காயம் தக்காளியும் அரைச்சி வச்சா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எப்படி செய்கிறோன்னு. வெங்காயம் தக்காளி வதக்கியாச்சு. நல்லா இல்லை ரொம்ப வதங்க வேண்டாம், இது மாதிரி வதங்கினாலே போதும். அரைச்சி நான் கப்பில் எடுத்து வச்சாச்சு. ஒரு சட்டி வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றியாச்சு. பட்டை, தேய்ச்சி எல்லாம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சதையும் போட்டாச்சு. வதக்கணும். 2 வதக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பாருங்கள், இப்படி தான் வதங்கியிருக்கணும். போதும் வதங்கினது. எண்ணெய் விட்டுருச்சு. இப்போ அரைச்சி வச்ச தக்காளியும் இது வெங்காயமும் போட்டு வதக்கணும். அப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு அதை வதக்குங்க. இல்லைன்னா இந்த மாதிரி அளவுக்கு வதக்கினாலே போதும். நல்லா எண்ணெய் விட்டு அழகாக வந்துருச்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும் இப்படி வச்சா. சிக்கனை போடுங்க. அப்புறம் சிக்கனை போட்டு சிக்கனை ஒரு கிண்டு மசாலா பிடிக்கணும். அதில் அது மாதிரி நல்லா கிண்டுங்க. மசாலா பிடிக்கிற அளவுக்கு கொஞ்சம் கிண்டி விட்டு எல்லா இடமும் என்ன பாருங்கள் எப்படி மசாலா பிடிச்சிருக்குன்னு. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி அது கொதிக்க வைக்கணும் லேசாக. அதில் எல்லா இடமும் மசாலா கலந்து இன்னும் கலந்து விட்டுக்கோங்க. விட்டுக்கிட்டு கொதிச்சிருச்சு லேசாக. இப்போ தேங்காய் அரைச்சி அந்த மசாலா போடணும். எடுத்து வச்ச மசாலாவை போட்டு அதை போட்டு கலக்கணும். கலக்கி வச்சுட்டு பாருங்கள் நல்லா வந்துருச்சு. கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்தாச்சு. சிக்கனும் வெந்துருச்சு. இப்போ தேங்காய் அரைச்சி வச்சதை ஊற்றணும். வெந்ததுக்கப்புறம் ஊற்றுங்க அரைச்சி வச்ச தேங்காவை. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ கலக்குங்க. கொஞ்சம் கொதி வரும். நான் பாருங்கள் இவ்வளோ அழகாக சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சு வந்துட்டு மல்லியில புதினால போடுங்க. வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.